இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம் இணைந்து நடத்தப்படுகிறது. இது எதற்கென்றால் தோட்டக்கலைத்துறை கலைப்பணியாளர்களும் வேளாண்மை துறையில் களப்பணியாளர்களும் ஒன்றிணைப்பதற்காக அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அரசாணை வழங்கப்பட்டது. அதை 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். பல்வேறு முறையீடுகள் நாங்கள் கொடுத்ததற்கு பின் நிறுத்தி வைத்திருந்தார்கள். திடீரென இப்பொழுது மறுசீரமைப்பில் தோட்டக்கலைத்துறையில் உள்ள சில களப்பணியாளர்களை வேறு மாவட்டத்திற்கும், அதேபோல் வேளாண்மை துறையில் உள்ள சில இடங்களில் களப்பணியாளர்களை வேற ஒரு மாவட்டத்திற்கும் மாற்றுவதற்காக முழு அறிக்கையாக இல்லாமல் வரப்பெற்றது. அதன் அடிப்படையிலே இந்த கவன ஈர்ப்பு தீர்ப்பாட்டம் அதை நிறுத்தி வைக்க சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அரசு 3 to 5 கிராமங்களுக்கு ஒரு களப்பணியாளர் வேண்டும். அனைத்து திட்டங்களையும் அவங்க எடுத்துக்கொண்டு போகணும். வேளாண்மை துறையில் உள்ள 5 வகையான துறைகள் இருக்குது. வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, மேலும் வேளாண் பொறியியல் துறை, அனைத்து தலைமையின் கீழும் இந்த களப்பணியாளர் பணியாற்ற வேண்டும் என்று வரும்போது நிறைய நிர்வாக குளறுபடிகள் வருவதற்கான காரணங்கள் இருக்குது. துறை நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தனித்தனி துறையாக செயல்படும் பட்சத்திலே அது வளர்ச்சி அடையும். அதற்காகவே நாங்கள் போராடுகிறோம். அதுவும் உழவர்களுக்கு தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல வருமானமும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் மத்திய மாநில அரசுகள் அதிக நிதி மானிய திட்டங்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசில் ஒரு 5000 கோடி அளவுக்கு தோட்டக்கலைத்துறையின் மூலியமாக மானியங்கள் வழங்கிட்டு. அதை செவனே செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் தனித்துறையாக இயங்கினால் மட்டுமே இது செவனே எடுத்து செல்லப்பட வேண்டும். ஆகையால் நம்மளுடைய உழவர்களின் நலனை காத்திடவும் நாங்கள் விவசாயிகளுக்காக பல தொழில்நுட்பங்கள் அடங்கியது. தோட்டக்கலை பயிர் சாகுபடியில் பல்வேறு தொழில்நுட்பங்கள், ஒட்டுக்கட்டுதல், கவாத்து செய்தல், அடர் நடவு முறை மற்றும் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி முறைகள், பசுமை குடில் வளர்ச்சி, நிழல்வளை குடில் சாகுபடி செய்வது போன்ற பல்வேறு நுணுக்கமான தொழில்நுட்பங்கள் அடங்கிய துறை. ஆகையால் இதில் வேளாண்மை துறையில் உள்ள 1000-1200 ஹெக்டருக்கு ஒரு களப்பணியாளர் போல் தோட்டக்கலை பயிர்களையும் அதே அளவுகளில் 1000-1200 ஹெக்டருக்கு ஒரு களப்பணியாளர் என்று அரசு நினைத்தால் அது துறையின் தொழில்நுட்பங்களை எடுத்து செல்வதற்கு, ஆலோசனை வழங்குவதற்கு செவனே இருக்காது. ஆகையால் 300 to 400 ஹெக்டர் உள்ள தோட்டக்கலை பயிர்களுக்கு ஒரு களப்பணியாளர் என்று இருந்தால் மட்டுமே. ஆகையால் எங்களது துறையில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றால் அதிக சாகுபடி உள்ள மாவட்டங்களுக்கு குறைவான சாகுபடி உள்ள வாய்ப்புள்ள மாவட்டங்களிலிருந்து மாற்றி அமைக்கலாம். இதோடைய 2 துறைகளையும் இணைத்து செய்வது சரியாக இருப்பதா என்றாக. ஆகையால் அரசினையும் நாங்கள் பணிவுடன் இந்த திட்டத்தினை கைவிடுமாறு அன்புடன் அவர்களுக்கு கவன ஈர்ப்புக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நடத்தியுள்ளோம். இதை வெற்றி பெற அனைத்து அலுவலர்களும் நாங்கள் ஒன்றாக இருப்போம். இதை வெற்றிப்படை அடைய செய்வோம். உழவர்களின் நலன் காக்கத்தான் இந்த போராட்டமே. துறை தனியாக நாங்கள் நடத்த வேண்டும் என்பது நடத்தினால்தான் வளர்ச்சி இருக்கும். பார்த்தீங்கன்னா வருமானத்தில் கிட்டத்தட்ட ஜிடிபியில் வேளாண்மை ஜிடிபியில் 25% அதில் 56% தோட்டக்கலை பயிர் மூலியமாக கிடைக்கிறது. வேளாண்மை துறை பயிர்கள் உணவு தானிய பயிர்கள் 128 மில்லியன் ஹெக்டர் இருக்குது. ஆனால் தோட்டக்கலை பயிர் 26 மில்லியன் ஹெக்டர் தான் இருக்குது. ஆனால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி 350 மில்லியன் டன் உற்பத்தியை விட தோட்டக்கலை பயிரினுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா 367 மில்லியன் டன் உற்பத்தி. குறைவான 6 1 பங்கு தான் பரப்பு உண்டு. ஆனால் உற்பத்தி உணவு தானிய உற்பத்தியை விட அதிகமாக உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அரசுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்திருக்கக்கூடிய இந்த துறையை வளர்ச்சிக்காக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று லால்குடியுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் தனசேகர், தோட்டக்கலை உதவி இயக்குனர், லால்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம்.